அனைவருக்கும் இனிய ஞாயிறு மாலை வணக்கங்கள். ஜேசிஏ இந்தியா மண்டலம் 16 ஜேசிஏ ராணிப்பேட் பவர் சிட்டி வாழ்வியல் நெறிமுறை இணையதள ஜூம் பயிற்சி வார தொகுப்பு நிகழ்வு முறைப்படி தொடங்கி வைக்கப்படுகிறது. ஜேசி கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே என்று மனிதர்களால். பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையை அடங்கியது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். அடுத்த நிகழ்வு வரவேற்புரை. வாழ்வியல் நெறிமுறைகள் இணையதள பயிற்சி இன்றைய வாரத்தொகுப்பு நிகழ்வினை தொகுத்து வழங்க வந்துள்ள இன்றைய பயிற்சியாளர் ஜே திருக்குமரன் அவர்களை இளைய இயக்கத்தின் சார்பாக வருக வரவேற்கிறேன். மற்றும் இன்றைய ஞாயிறு பொழுது ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த இன்றைய காலகட்டத்தில் அதையும் தாண்டி இன்றைய பயிற்சியில் வாரத்தொகுப்பில் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்துள்ள நமது ஜேசிக்கள் மற்றும் ஜேசி அல்லாத நண்பர்களையும் இந்த கிளை இயக்கத்தின் சார்பாக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்தேன். அடுத்த நிகழ்வாக இந்த ஜூம் இணையதள பயிற்சி நிகழ்விற்காக இந்த மேடை ஜேசி திருக்குமரன் அவர்களுக்கு முறைப்படி ஒப்படைக்கப்படுகிறது. ஜேசி திருக்குமரன் அவர்களை வாருங்கள், தங்களை பற்றிய ஒரு சிறு குறிப்போடு இன்றைய வார தொகுப்பு நிகழ்வுகளை அள்ளித்தாருங்கள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். உண்மையிலே ஒரு சிறந்த வாரமாக இது அமைந்திருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் பேர் திருக்குமரன். நான் ஜேசியில் 2017 நம்ம ராணிப்பேட் பவர் சிட்டி கிளை இயக்கத்தில் இணைஞ்சிட்டேன். அதுக்கு முன்னால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அப்போ எனக்கு இறைவன் அந்த வாய்ப்பை கொடுக்கல. நான் ரொம்ப நாளாக தள்ளி போட்டிருந்தேன். நல்ல ஒரு லாம்பில் நான் இணையணுன்றது கடவுளோட விதிப்பொழுது. அதனால் நான் 2017 ராணிப்பேட் பவர் சிட்டியில் ஜாயின் பண்ணேன். 18 பிரசிடென்ட் ஆனேன். இதை தொடர்ந்து சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸ்டில் இப்போ ஜேஏசியில் ஜோன் பார்லிமெண்டேரியனா 4th இயராக நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஒய்ஃபு 2 பசங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். நம்ம இதுக்கு போயிடலாம் சார். அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ண ஹோஸ்ட் கொடுத்துருங்க சார். ஸோ இந்த வாரம் மிகவும் அருமையாக ஒரு 6 நாள் நல்ல ஒரு தலைப்புகள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா டே 1 ஒண்டர்ஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பை ஜேசி சக்தி அம்மு அவங்க எடுத்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நம்ம வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றியே இருக்கு. அதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது வாழ்க்கை சிறப்பாக வாழ முடியும், நெறியோட வாழ முடியும், மரபு சார்ந்து வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க முதல்ல கேட்டாங்க, நம்ம எங்கேருந்து எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் எனிதிங் அரவுண்ட் அஸ் அப்படின்ட்டு அவங்க அதை ஒரு வாதமாக வச்சாங்க. அதுக்கு அவங்க நிறைய உதாரணங்களும் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லயன் எடுத்துங்க. லைன் கிட்ட நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்டிங் வித் ஃபுல் டிட்டர்மினேஷன் ஆஃப்டர் கேர்ஃபுல் கன்சிடரேஷன். அது எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, நன்கு ஆலோசித்து செய்யுமா. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முதல்ல தேவையானதெல்லாம் ஆலோசிச்சுட்டு அப்புறம் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை அந்த செயலை செஞ்சு முடிக்கும், மன உறுதியோட செஞ்சு முடிக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதுதான் நம்ம லைன் கிட்ட நாம தெரிஞ்சுக்கிறது, அதுதான் நம்மளோட லைனோட சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க கிரேன், அதாவது ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரையில் காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு என்ன பாடத்தை சொல்லி தருது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, எப்படி ஒரு விஷயத்த பிளான் பண்ணி செய்யறது, எப்படி பொறுமையா இருந்து நம்மளுடைய காரியங்களை சாதிக்க முடியும் அப்படின்றத இந்த கிரேன் கிட்ட இருந்து நம்ம கொக்கு கிட்ட இருந்து நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது டாங்கி என்ன பண்ணும்? ஒபே இஸ் பாஸ். நம்மளுடைய பாஸ் என்ன சொல்றாரோ அதை நாம எந்த அளவுக்கு 100% எஃபெக்டிவா செய்ய முடியுமோ செஞ்சோம்னா நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி செய்யும் போது நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணப்படும், கண்டிப்பா நம்மளோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத டாங்கி கிட்ட நம்ம கத்துக்குவோம்.
அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஹென்னோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது தனக்கு தேவையானதை தானே தேடி போய் தன்னுடைய உணவை அது தேவையான தேடி எடுத்து சாப்பிடும் அப்படின்றத நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நமக்கு தேவையானதை நாமளே முடிஞ்ச வரை செஞ்சுக்க பார்க்கணும் அப்படின்றத நம்ம கோழிட்ட வந்து கத்துக்கலாம் அப்படின்னாங்க. அடுத்தது காகம் பார்த்து என்ன சொல்ல முடியும்னா, இது பயங்கரமா அனலைஸ் பண்ணும். அனலைசேஷன் தான் நம்ம கத்துக்க முடியும். யாரும் அவ்வளவு சீக்கிரமா நம்பாது. இது யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண ஈஸியா. ஸோ அந்த ஒரு அனலைசேஷன் வந்து நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம ப்ரோ கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க. அடுத்தது நாய். அதாவது தன்னுடைய பாஸுக்கு வந்து அது லாயலா இருக்கும். எப்பயுமே வந்து அவர் என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதை வந்து செய்யும். அதுக்கு நன்றி விசுவாசமா இருக்கும். நாமும் அப்படிதான் நம்ம பாஸ்க்கு எப்பவுமே நன்றி விசுவாசத்தோட இருக்கும் பொழுது நம்மளுடைய நிலை கண்டிப்பா உயரும். அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு விஷயத்த லாயலா எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம நாய்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு 3-4 பர்சனாலிட்டியை பத்தி பேசினாங்க. ஃபர்ஸ்ட் நிக் விஜய் பத்தி சொன்னாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 கையும் இல்லை 2 காலும் கிடையாது. பட் அவர் வந்து பிறக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாரு. ஒரு 10 வருஷம் அதிகமா இருப்பாரு. அதுக்கப்புறம் இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதையெல்லாம் பீட் பண்ணி லைஃப்ல வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சு இன்னைக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காரு. அது இல்லாம ஒரு நல்ல ஹாக்கி பிளேயராகவும் இருக்காரு. ஸோ அவரு இந்த உலகத்துல அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அப்படின்னு அதை சொன்னாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டோம். அவரும் வந்து ஆல்மோஸ்ட் அவரோட பாடி வந்து 40% தான் அவருக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி பர்சன். அவரால் தனிமையா எழுந்து நடந்து கூட போக முடியாத மாதிரி அப்படிப்பட்ட ஆள் அவர். அப்படிப்பட்டவர் வந்து இந்த வானியல் ஆராய்ச்சி பற்றி நிறைய ப்ரொடிக்ஷன் பண்ணியிருப்பார். அவர் ப்ரெடிக்ட் பண்ணது எதுவுமே வந்து இதுவரையிலும் ஃபெயில் ஆனது ஆல்மோஸ்ட் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அந்த வந்து இந்த வானியல் ஆராய்ச்சி பத்தி தெளிவா நமக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவரோட ஊனமா இருந்தாலும் அவர் வந்து சாதிச்சு காட்டியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்க வேண்டியது அந்த நம்பிக்கை. திரும்பவும் அந்த நம்பிக்கை தான் சொன்னார். அப்புறம் அருணிமா சின்ஹான்னு சொல்லிட்டு ஒரு லேடி. இவங்க வந்து ஒரு நல்ல அத்லெட்டு. இவங்க ஒரு முறை ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ராபரி எல்லாம் வந்து அவங்க செயினை ராபரி பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது அவங்கள வந்து ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுறாங்க. ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்ட உடனே அவங்களோட ஒரு கால்ல ஃப்ராக்சர் ஆயிடுது. அதுக்கப்புறம் நடக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது அவங்களோட தன்னம்பிக்கை விடாம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லேடி எவரெஸ்ட்டை கிளைம் பண்ண ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்ற ஒரு பட்டத்தை அவங்க பெற்றாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நாம இந்த நம்பிக்கையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜாக்கி சான் அவர் வந்து சினிமால மட்டும் இல்லை ஹீரோவா இல்லை ரியல் ஹீரோவா தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ரியல் ஹீரோவா இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லா பர்சனாலிட்டிகிட்ட வந்து நம்ம சுத்தி இருக்கவங்க தான் இதெல்லாம். இந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்க இந்த வண்டர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அப்படி நாம கூர்ந்து கவனிச்சு அவங்க கிட்ட இருந்து பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில மேன்மை அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டெக்னாலஜியை பத்தி சொன்னாங்க. ஸோ அட்ஜஸ்ட் இஸ் பெட்டர் தென் ஆர்குமெண்ட். எங்கேயுமே வந்து நீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஒரு நாள் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஆணித்தனமா சொல்லியிருந்தாங்க. எங்கேயுமே இதுக்கு வந்து ஒரு உதாரணமாவும் ஒன்று சொன்னாங்க. அந்த ஸ்டூடெண்ட் கண்டக்டர் அவங்களோட இதை வந்து காமராஜர் எப்படி இது பண்ணாருன்ட்டு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த பஸ் கண்டக்டருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ராப்ளத்தை வந்து பெரிய லெவல்ல இதாகும்போது அப்போ சீஃப் மினிஸ்டர் அந்த காமராஜர் தான் சால்வ் பண்றாரு. எப்படி சால்வ் பண்றாருன்னா, அந்த கண்டக்டரை வந்து உங்களை வந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இனிமேல் அவர் உங்க பக்கம் வர மாட்டாரு. நீங்க பாட்டுக்கு நல்லா படிக்கலாம், உங்க வேலையை செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அமைச்சிடறாரு. அப்புறம் அந்த கண்டக்டர் வந்து அவங்க கேட்குறாங்க, ஏன் என்னை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? நீங்க ரொம்ப நாளும் நல்லா வேலை செஞ்சுட்டீங்க. உங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து இங்க வந்து எங்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களை சொந்த ஊருக்கே மாத்திருக்கோம். நீங்க இன்னும் சிறப்பா செயல்படுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலையை வந்து சரியா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அங்க யார்ட்டையும் ஆர்கியூ பண்ணாம அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னாங்க. ஸோ அப்புறம் நிறைய டெக்னாலஜி பத்தி சொன்னாங்க. சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு. இதுக்கு கூகுள் சர்ச்சுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கூகுளை நீங்க சர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொல்லும். பட் இதை சாட் ஜிபிடி நீங்க கரெக்டா கேட்டீங்கன்னா எக்ஸாக்ட் ரிசல்ட் என்ன அப்படின்றத சொல்லும். இது மட்டும் இல்லாம இன்னும் 2 இது இருக்கு. பைலட் அண்ட் ஸ்லைடர், கோ பைலட் அண்ட் ஸ்லைடர் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட சாட் ஜிபிடி மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் நம்ம பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்றதுக்கு வந்து நல்ல ஒரு 2 ஆப் சொன்னாங்க. காமா ஆப் அண்டு டோம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. இது 2மே வந்து பிபிடிய பிரசன்ட் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இதுவும் நம் ஒரு ஒண்டரா தான் அவங்க பார்த்துருக்காங்க. நம்ம சுத்தி இருக்கிற ஒண்டர்லேருந்து நம்ம எப்படி எடுத்துட்டு லைஃப்ல நம்ம வின் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை ஒண்டர்ஸ் நம்ம சுத்தி இருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத தெளிவா அவங்க சொல்லி முடிச்சாங்க. அடுத்தது டே 2 வார்ம்த் ஃப்ரெண்ட்லினஸ். ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி ஜேசி சவுடாம்பிகான்றவங்க எடுத்தாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னாங்க. கேட்டாங்க. அதுக்கு அவங்க ஒரு விஷயமும் சொன்னாங்க. யாராவது சொல்ல முடியுமா? ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படின்றத சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது என்னன்னா, ஒரு வாலண்டரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஒரு நல்ல ரொம்ப ஆப்ட்டான வேர்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப்ப என்ஜாய் பண்ணவங்க அத கண்டிப்பா அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எதையுமே எதிர்பார்க்காம ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது தானா வந்து வாலண்டரியா வந்து அந்த சூழ்நிலைய புரிஞ்சுட்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறமா ஏன் அவங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மள கேட்டு நம்மள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரிமைண்ட் பண்ண வச்சாங்க. ஸோ அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது ஃப்ரெண்ட்ஷிப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ பத்தி பேசினாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வாலண்டரியா இருக்கும். எதையுமே எதிர்பார்க்காம அவங்களா முன் வந்து தானா நம்ம கேட்காம ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்புறமா ரெசிப்ரோசிட்டி. எப்படின்னா ரொம்ப பரஸ்பரமா ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இருப்பாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்போட கேரக்டரிஸ்டிக். கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் தான் எமோஷனலா சப்போர்ட் பண்ண முடியும். அவன் எமோஷனல்ல வந்து பங்கெடுத்துக்கிறது. பெட்டர் ஆஃப்க்கு அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃப்ரெண்டா தான் இருக்க முடியும். நெறைய பேர் பெட்டர் ஆஃப் கூட இல்ல, ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்றவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. அடுத்து ட்ரஸ்ட் அண்ட் இன்டிமசி. கண்டிப்பா வந்து நம்பிக்கையும், ஒரு இணக்கமும், இறுக்கமும் அதிகமா இருக்கிறது யார்கிட்ட அப்படின்னா, அது ஃப்ரெண்ட்ஷிப்போட கேரக்டர் தான். அது ஒன் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட எந்த ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும், நாம எல்லாரும் யார்ட்டயும் சொல்ல தயங்கக்கூடிய விஷயங்கள் எதா இருந்தாலும், நம்ம ஷேர் பண்ற விஷயம் யார்ட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அடுத்தது சொன்னாங்க. அதில என்ன ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கான்டாக்ட், ஒரு அக்யூட்டன்ஸ் ஆனா ஒரு ஒரு அறிமுகம் யார்ட்ட வருதோ அங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் அது எப்படி டெவலப் ஆகுதுன்னா, ரொம்ப நம்ம ஒரு கான்டாக்ட் பண்ண பர்சனோட நம்ம அதிகமா இன்வால்வ்மென்ட் வச்சுக்கும்போது, அடுத்த ஸ்டேஜ் வந்து டெவலப் ஆகுது. இன்வால்வ்மென்ட் இன்னும் அதிகமாக இன்டிமசி ஸ்டார்ட் ஆகும். இன்டிமசினா ரொம்ப இணக்கம், நெருக்கம் அதிகமாகும். ஸோ இந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு கான்டாக்ட் பெர்சனா இருந்தவரு, அவரோட இன்வால்வ்மென்ட் ரொம்ப கான்வர்சேஷன் வச்சு இன்வால்வ்மென்ட் பண்ணிட்டு, அந்த இன்வால்வ்மென்ட்லேருந்து இன்டிமசி வரலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஸ்டேஜஸ் வந்து 3 ஸ்டேஜா அவங்க அடுத்து பெனிஃபிட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளோட நல்ல பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய வெல்பீயிங்ஸ்க்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு யார் காரணமா இருக்காங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட் ஒரு நல்ல ஒரு ஜிம்முக்கு போற பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்றது, யோகா பண்றது அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காருன்னா, அவரோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும்போது, நாமளும் அதுல போய் பண்ணணும், அவரோட சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஸோ பிசிக்கலாவும் ஒரு நான் லைஃப் ஆம்பிஷன் உள்ள ஒரு ஃப்ரெண்டு நம்மளோட இருக்காரு அப்படின்னா, ஸோ அந்த பேஷன் நமக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒர்க் விஷயத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்டு எப்படி ஒர்க் பண்றாரு, அவரோட கம்பெனிஸ்ல அவருக்கு என்னென்ன பொசிஷன்ல இருக்காரு, அத எப்படிலாம் அவரு டெவலப் பண்றாரு, எப்படிலாம் அதுல சக்சீட் பண்றாரு அப்படின்றத ஷேர் பண்ணும்போது, நமக்கும் வந்து நம்மளோட ஒர்க்ல அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி, நாமளும் ஒரு நல்ல பெனிஃபிட் அடையணும் அப்படின்னு நினைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்சனல் குரோத். கண்டிப்பா வந்து ஒரு ஃப்ரெண்ட பார்க்கும்போது தான், அவர் எப்படி டிரெஸ் பண்றாரு, நம்மளும் அது மாரி பண்ணணும். அவன் எப்படி இருக்கான், எப்படி க்ரூம் பண்ணிக்கிறான், எப்படி இது பண்றான், பெர்சனாலிட்டி இருக்கு. அந்த பெர்சனாலிட்டிய நாமளும் வச்சுக்கணும். அப்படின்ற மாரி நாட் ஒன்லி பெர்சனாலிட்டி. அ ஆட்டிட்யூடே நமக்கு சேஞ்ச் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அ இருக்கும்போது என்னோட ஒரு ஃப்ரெண்ட பத்தி நான் இங்க சொல்லணும். என்னோட ஃப்ரெண்ட் வந்து சவுதியில இருக்காரு. அவர் ஒரு பபிள் கம் சாப்பிடும்போது அத ஓப்பன் பண்ணி இந்த ரேப்பர வந்து பாக்கெட்ல வைப்பாரு. எதுக்கு இவரு ரேப்பர் பாக்கெட்ல வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பபிள் கம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், அந்த ரேப்பர எடுத்து அந்த ரேப்பர்ல அந்த பபிள் கம்ம போட்டு கவர் பண்ணி த்ரோ பண்ணுவாரு. ஸோ அந்த மாரி ஒரு நல்ல ஆட்டிட்யூடு அதெல்லாம் வந்து பர்சனல் குரோத்துக்கு நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நெறைய லேர்ன் பண்ண முடியும். அது ஒரு பெனிஃபிட் சொன்னாங்க.
சென்சஸ் ஆஃப் நம்பிக்கை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நட்பு தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் இன்னைக்கு இல்ல, நீ போயிட்டு அவங்கள கூட்டு வா. என்னோட ஃப்ரெண்ட் மதர் வராங்க அங்கேருந்து கொஞ்சம் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்பிக்கையை யார்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னா அது நண்பன் தான். நம்ம இல்லைன்னா கண்டிப்பா அவன் செய்வான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல பெனிஃபிட்டா சொன்னாங்க. ஸோ அப்புறம் ஒரு 7 மினிட் மைண்ட் மேப்பிங் நமக்கு வச்சாங்க. என்ன அந்த மைண்ட் மேப்பிங்னா, நம்மளோட அந்த காலேஜ் டேஸ்க்கே நம்மள கூட்டு போனாங்க. காலேஜ் டேஸ் கூட்டு போயிட்டு, ஒரு நீங்க அப்படி இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து அ ஒரு எக்ஸ்கர்ஷன் போனீங்க. அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ரீகால் பண்ண வச்சு, அந்த பழைய டேஸ்க்கே போயிட்டு, இப்படிதான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பெனிஃபிட்ஸ் என்ன? எதனால ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி முடிச்சாங்க. ஸோ டே 3ல வந்து அப்ரிஷியேட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசி கிறிஸ்டி பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜேசியை பத்தி நம்ம ஜேசிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தேங்க் பண்றது இவங்களுக்கு வந்து கிராட்டிடியூட் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்பயுமே அஹ், அஹ், அந்த வோட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து எப்பவுமே அவங்க பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. பிகாஸ் ஷி லைக்ஸ் அப்ரிசியேஷன். ஸோ அடுத்தவங்கள அப்ரிசியேட் பண்ணும்போது நம்ம மனசும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பயுமே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த அப்ரிசியேஷன்ன்றது லைஃப்ல எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இவங்க இந்த செஷன்ல தெளிவா சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஜேசிஸ்ல சில பாயிண்ட்ஸ் அவங்க சொன்னாங்க. ஆஹ் ஒரு ரெகனைஸ் பண்ணும்போது தி சேர் ரெகனைஸ் த பிரசன்ஸ் ஆஃப் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன். அந்த பர்சன் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம்க்கு அவர் வந்திருக்காரு. அவர் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த ஆர்கனைசேஷனுக்காக அவர் நிறைய இது பண்ணியிருக்காரு. அவரை வந்து ப்ரைஸ் பண்ணோம்னா இதோட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்காது. ஸோ அவரை அப்ரிஷியேட் பண்ணும்போது அவரும் இன்வால்மெண்ட்டோட அந்த ஆர்கனைசேஷனை சர்வ் பண்ணுவார். அந்த ஆர்கனைசேஷன் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அப்ரிஷியேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எதுக்கு அதை வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆணித்தனமா சொன்னாங்க. இன்ட்ரோடக்ஷன் பண்றது அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒருத்தர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவார். அவர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பேசும்போது என்ன இன்ட்ரோடக்ஸ் பண்ண அந்த சோ அண்ட் சோ பர்சன் வந்து அவரோட நேம் சொல்லுவார். அப்போ நேம் சொல்லும்போது அவர் அங்கே அந்த பர்டிகுலர் ஃபோரம்ல அவர் வந்து உற்று நோக்கப்படுறார். அவருக்கு தேங்க்ஸ், என்ன வந்து சிறப்பா இன்ட்ரோடக்ஷன் பண்ணாரு, அவருக்கு தேங்க்ஸ், இந்த சோ அண்ட் சோ பர்சனுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது. அவர் யாருன்றது அந்த ஃபோரம்க்கு தெரிய வருது. ஸோ அப்துல் கலாம் அண்ட் விவேக் சாரை பத்தி அவங்க சொன்னாங்க. ஸோ அப்துல் கலாம் சார் மேல அவர் எவ்வளவு அளவுக்கு ஒரு ரைஸ் பண்ணியிருந்தாருன்னா, அவர் மேல ஒரு லவ் இருந்ததுன்னா, அவர் அப்ரிஷியேட் பண்ற விதமா அவருடைய கனவான அந்த மரங்கள் நடுறது. 1,00,000 மரமோ ஏதோ நடணும்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப பிளான் பண்ணி நிறைய ஆர்கனைசேஷனோட கலந்து நிறைய இடத்துல நட்டு இருந்தாரு. அதுக்காக அவரு பயங்கர எஃபோர்ட் எடுத்தாரு. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஒரு முறை சொல்றாரு, நான் வந்து அவர் சொன்ன கனவை நிறைவேற்றியிருக்கேன். பாதி தான் பண்ணியிருக்கேன். இன்னும் பண்ண முடியுமா? எவ்வளவு நாள் பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு 2 பேருமே நம்மளோட இல்ல. ஸோ அவர் வந்து அப்துல் கலாம் எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கான்றது அவரோட செயல்ல அவர் காமிச்சிருந்தாரு. அப்ரிசியேஷனுக்கு நெக்ஸ்ட் ஒரு டெஃபினிஷன் சொன்னாங்க. எ கான்சியஸ் பிராக்டிஸ் ஆஃப் ரெகனைசிங் வேல்யூவிங் கைண்ட் எஃபோர்ட் அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்ரிசியேஷன்னா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் அழகா கொடுத்தாங்க. அதுக்கு வந்து இன்னொரு லாங்குவேஜ்ல அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது கண்டினியூஸ் கான்சியஸ் ப்ராக்டிஸ், அடுத்தவங்களை ரெகனைசேஷன் பண்றது அப்படின்றது தான் அப்ரிசியேஷன். அது வந்து கண்டினியூஸா வந்து நம்ம கன்சிஸ்டன்சியா பண்ணணும் அப்படின்றது அந்த டெஃபினிஷன் நமக்கு சொல்லுது. இந்த அப்ரிசியேஷன் பண்றது ஹவு டு இம்ப்ரூவ், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. ஒரு குழந்தை வந்து பெயிண்டிங் பண்ணுது. அது எப்படி பெயிண்டிங் பண்ணுச்சு, என்ன பண்ணுச்சு அப்படின்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. அந்த எஃபோர்ட் எடுத்திருக்காங்க இல்லையா? அது நல்லா வந்தது, சரியா வந்ததுன்றதுலாம் செகண்டரி. ஸோ அந்த எஃபோர்ட் எடுத்ததுக்காக நீங்க வந்து சூப்பரா பண்ணியிருக்கம்மா, அழகா பண்ணியிருக்க அப்படின்னு நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது, பின்காலத்துல அவங்க வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டா வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல எப்பயும் நடக்கிறது தான். ஒய்ஃப் வந்து டெய்லி நமக்கு அழகா பேக் பண்ணி தராங்க ஃபுட்ட. ஸோ நம்ம வந்து நல்லா ஈவினிங் வந்து ரிட்டர்ன் வந்து, "நீங்க நல்லா பண்ணியிருந்தம்மா, நல்லா பேக் பண்ணி குடுத்த சாப்பாடுலாம் நல்லா இருந்ததுன்னு" ஒரு அப்ரிஷியேட் பண்ணும்போது, அவங்களுக்கும் ஒரு மனசுல வந்து ஒரு சந்தோஷம். அடுத்த நாள் வந்து இன்னும் நல்லா நம்மள வந்து கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படிதான் நம்ம வந்து இந்த அப்ரிஷியேஷன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ரிலேஷன்ஷிப்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அடுத்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன பத்தி சொன்னாங்க. ஐன்ஸ்டீன் ஒரு நாள் ஒரு லெட்டர் கொண்டு வராரு வீட்டுக்கு.
அதுல எழுதியிருக்கு, இந்த மாதிரி உங்க பையன் வந்து எங்களால ஸ்கூல்ல வச்சு பார்த்துக்க முடியாது. இனிமேல் அவன ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் கேட்கிறாரு, ஏன் என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மதர் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல அவருக்கு சொல்றாங்க, "அ நீ ரொம்ப அறிவாளியா இருக்கியாம். அதனால உன்ன வந்து அந்த டீச்சர்ஸ்க்கு பாடம் சொல்லி தர அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இல்ல. அதனால நீங்க வீட்லயே வச்சு நீங்க வந்து பாடம் சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க" அப்படின்னு சொல்லி அவங்க மதர் வந்து பயங்கரமா வந்து எஃபோர்ட் எடுத்து அவர பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி, அப்ரிசியேஷன் பண்ணி, அவர வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு ஐன்ஸ்டீன்னா நமக்கு தெரியும். எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்ன்னு சொல்லிட்டு. அந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு காரணம் என்னன்னா, அவங்க மதரோட அப்ரிசியேஷன் தான். ஸோ இதுலருந்து நம்மளோட அப்ரிசியேஷனுக்கோட இம்பார்ட்டன்ட் என்னன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ரிசியேஷன்னா ஒண்ணும் இல்ல. தேங்க்ஸு, குட், வெல்கம், சூப்பர், ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகள நாம அடிக்கடி பயன்படுத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு டீம்ல வந்து நாம வந்து இந்த மாரி வார்த்தைகள நம்ம பயன்படுத்தும்போது, அப்ரிசியேஷன் பண்ணும்போது, அந்த ப்ரொடக்டிவிட்டி அந்த டீம்ல வந்து கண்டிப்பா டெவலப் ஆகும். அடுத்தது இந்த லீடர்ஷிப்ல நாம இந்த மாரி வார்த்தைகள அப்ரிசியேஷனோட வார்த்தைகள பயன்படுத்தும்போது என்ன ஆகும்னா, நம்ம மேல ட்ரஸ்ட் அண்ட் லாயல்டி டெவலப் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சனல் லைஃப். நம்ம பர்சனல் லைஃப்ல இந்த மாரி அப்ரிசியேஷன்ஸ் நெறைய பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமோஷனல் பாண்ட் நெறைய கிடைக்கும். எல்லாரோட எமோஷனல் பாண்டும் நமக்கு கிடைக்கும். செல்ஃப் அப்ரிசியேஷன்ன்றது நமக்கு கண்டிப்பா வேணும். அதுவும் நமக்குள்ள நமக்கே உருவாகும். இன்கேஸ் அது வந்து நமக்கு எமோஷனல் பாண்டோ இல்ல செல்ஃப் அப்ரிசியேஷனோ கிடைக்கலன்னா, நம்ம அதுக்காக கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் வருத்தப்படாம, நாம செய்ய வேண்டியத தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது, கண்டிப்பா ஒரு நாள் அதுக்கு உண்டான பலன் இருக்கும் சொல்லி அவங்க சொன்னாங்க. அ அதுக்காக ஒரு ஸ்டோரியும் சொன்னாங்க. ஒரு ஒரு ஃபேக்டரில ஒர்க் பண்ற ஒருத்தரு. ஒரு ஃப்ரீசர் அதாவது குளிரூட்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு கம்பெனி வச்சுப்போம். அந்த கம்பெனில வந்து வேலை செய்றவரு. அவர் டெய்லி மார்னிங் வரும்போது அந்த செக்யூரிட்டி கேட் கிட்ட இருக்கிறவர்கிட்ட வந்து கார்ல வரும்போது அவர் விஷ் பண்ணுவாரு. அந்த கேட்ட ஓப்பன் பண்ணா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. திரும்பி ஈவினிங் வரும்போது நான் கிளம்புறேங்க. குட் நைட், தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஸோ ஒரு நாள் அவரு உள்ள வந்தாரு. திரும்ப வெளியவே வரல. ஆ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல வந்து உள்ள இருக்கும்போது அன்பார்ச்சுனேட்லி யாரோ வெளில லாக் பண்ணிட்டு போயிறாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டிக்கு அவர் இன்னும் வெளியவே வரலையே! அப்படின்றது ரொம்ப தயக்கமாச்சு. உடனே என்ன பண்ணாரு, உள்ள போயிட்டு பார்க்கும்போது அவர் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ள மாட்டிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஓப்பன் பண்ணி அவர் அன்னைக்கு சேவ் பண்ணியிருந்தாரு. ஸோ இது எதனால ஆச்சு அப்படின்னா, டெய்லி அப்ரிசியேஷன் அவர் அந்த செக்யூரிட்டிக்கு பண்ணதுனால தான். ஸோ இது மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் லைஃப்ல. ஸோ கீப் அப்ரிஷியேட்டிங் எவ்ரிஒன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. யாருக்கெல்லாம் இதுக்கு பின்னால ஒரு சயின்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அது என்ன சயின்ஸ் அப்படின்னா, பூட்ஸ் வந்து செரோட்டோனின் அண்ட் டோபமைன் அப்படின்னு சொல்ற 2 ஹாப்பி ஹார்மோன் நம்ம மூளையில வந்து சுரக்குது. நீங்க அப்ரிஷியேட் பண்ணி எப்பவுமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கும்போது, இது வந்து நல்ல ஒரு ஹாப்பியான சூழ்நிலையில இருக்கும்போது கண்டிப்பா இது சுரக்கும். ஹாப்பியான சூழ்நிலை எப்போ எப்போ வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருக்கும்போது தான் அந்த ஹார்மோன் சுரக்கும். எப்ப நம்ம சந்தோஷமா இருப்போம்? எப்ப நம்ம ஒருத்தர அப்ரிஷியேட் பண்றோமோ, அந்த டைம்ல கண்டிப்பா நம்ம மனசுக்குள்ள சந்தோஷம் அதிகமா இருக்கிறனால தான் அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி ஒரு ஹேபிட்ட நம்ம வளர்த்துக்கும்போது, கண்டிப்பா இந்த ஹாப்பி ஹார்மோன் அதிகமா சுரக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கோர்ட்டிசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்குது. அது வந்து கண்டிப்பா ரெட்யூஸ் ஆகும். பட் எப்பயுமே ஹேப்பியா இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையும். ஸோ அதனால அந்த ஹார்மோன் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றது ஆப்வியஸ்லி நடக்கும். அப்புறம் நம்ம ரெசிலியன்ஸ் நம்மளுடைய அந்த வளைந்து கொடுக்கும் தன்மை. நீங்க எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ற பெர்சனாவே எப்பயுமே இருந்தீங்கன்னா, அந்த வளைந்து கொடுக்கும் தன்மை உங்களுக்குள்ள தானா அடாப்ட் ஆயிடும். எப்பயுமே நீங்க வந்து மீள்தன்மையோட எல்லாரோடையும் ஈஸியா மிங்கிள் ஆகி போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது அப்ரிசியேஷன் வந்து மனுஷனுக்கு மட்டும் தானா? அப்படின்னு பார்த்தா, இந்த நேச்சருக்கும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. நேச்சர்னா இந்த பஞ்சபூதங்கள் நம்ம ஃபயர் நெருப்பு இல்லாம நம்ம எதையும் சமைக்க முடியாது. அ அ ஹீட் இல்லாம எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்காது. ஸோ வாட்டர் இல்லாம நம்ம உயிர் வாழவே முடியாது. "நீரின்றி அமையாது உலகுன்னு" வள்ளுவரே சொல்லியிருக்காரு. எர்த் இல்லாம எந்த ஒரு பொருளையும் நம்ம விளைவிச்சு சாப்பிட முடியாது. காற்று இல்லாம நம்ம சுவாசிக்க முடியாது. ஸ்பேஸ்ல வந்து நெறைய எனர்ஜி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம புத்தகங்கள் மூலம் படிக்கிறோம். நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அந்த எனர்ஜி நம்மள வந்து நல்ல பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாரி நேச்சருக்கும் நாம எப்பயுமே வந்து தேங்க்ஃபுல்லா, கிராட்டிட்யூடா இருக்கணும். அவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. கடைசியா வந்து ஒரு உமன் ஸ்டோரி சொன்னாங்க. ஒரு மரம் நடும் ஒரு லேடி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 8000 மரத்துக்கு மேல தனி ஒரு மனிதனாங்க. யாருடைய அ உதவியும் இல்லாம அவங்க மட்டுமே வந்து 8000 மரங்களுக்கு மேல நட்டுருக்காங்க.
அதனால வந்து அவங்க வந்து கவர்னர் கிட்ட பாரத ரத்னா விருது ஏதோ வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த இதிலேயே பார்த்தீங்கன்னா, கவர்னருக்கே இவங்க வந்து விஷ் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு ஸ்னாப் தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு உயர முடியும் அப்படின்றது ஆணித்தனமா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன பேரியர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ டேக்கிங் பீப்பிள் ஃபார் கிராண்டட். அதாவது எப்படின்னா, சரி அப்பா தானே நமக்கு பண்ணாரு, அம்மா தானே பண்ணாங்க, இது அவங்களுடைய கடமை அப்படின்னு எடுத்துக்காம, அ ஸோ அவங்களுக்கும் நம்ம தேங்க் பண்ணணும். இது அப்பாவோட கடமை, இது அம்மாவோட கடமை. அது அவங்க செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ற மாரி மைண்ட் செட் இல்லாம, நாம வந்து அந்த மாரி ஒரு மைண்ட் செட் எப்ப இருக்கோ, அது வந்து இந்த அப்ரிசியேஷனுக்கு வந்து பேரியரா இருக்கும். அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்தது ச சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் அப்ரிஷியேட் பண்ணணுமா? அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தா, அது கண்டிப்பா இதுக்கு தடையா இருக்கும். அந்த மாரி ஒரு தடை இல்லாம எந்த ஒரு சின்ன விஷயம் யார் பண்ணாலும் நம்ம வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லலாம். ம். அடுத்தவங்க செய்யறது எதா இருந்தாலும் நாம அக்செப்ட் பண்றது. ஓப்பனா அத வந்து பிரைஸ் பண்ற மைண்ட் செட் இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து இதுக்கு பேரியரா இருக்கும். அப்ளையிங் செல்ஃப் எப்பயுமே வந்து அ மத்தவங்களுக்கு சொல்றத விட இத நாமளே வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கு வந்து உதாரணமா வந்து சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க. எனக்கு இன்னும் வயசாகல. ஸ்டில் ஐ அம் ஃபிட் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐ அம் பிரேவ், ஐ அம் ஸ்ட்ராங், ஐ அம் லவ், ஐ அம் கைண்ட், ஐ அம் வேல்யூட், ஐ அம் ஹானஸ்ட், ஐ அம் எனஃப், ஐ அம் யுனிக், ஐ அம் ஸ்மார்ட், ஐ அம் பாசிட்டிவ் அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் சொல்லி அவர் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறதுனால தான் ஸ்டில் அவர் ஆக்டிவா வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? நமக்கு லைஃப்லயும் வந்து நம்ம அப்ரிஷியேட்டிவ் பர்சனா இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்யூஷன் சொன்னாங்க? டெய்லி கிராட்டிட்யூட் ஜர்னல் எழுதணும். ஈவினிங் போன உடனே இன்னைக்கு லைஃப்ல என்னென்ன நடந்தது? இன்னைக்கு காலைல இருந்து சாயந்தரம் வரலும் என்ன நடந்தது? அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி சொல்லும் விதமா அந்த டைரி ஒண்ணு எழுதணும். அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு பெர்சனுக்காவது நம்ம டெய்லி தேங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேங்க் யூ சேலஞ்ச் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும். இன்னைக்கு இன்னைக்கு லைஃப்ல யார மீட் பண்றோமோ அவங்க கிட்ட நம்ம தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லணும். நன்றி, வெல்கம், குட் அப்படின்ற வார்த்தைய நம்ம சொல்லி பழகணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரோல் பிளே ஆக்டிவிட்டீஸ்ன்னு ஒண்ணு சொன்னாங்க. ரொம்ப புதுமையா இருந்தது. நாம குரூப்பா ஒர்க் பண்ணும்போது நாம என்ன பண்ணுவோம்னா, சார் அவர்கிட்ட இருக்க நல்ல விஷயம் என்ன? இவர்ட்ட இருக்க நல்ல விஷயம் என்ன? இவர்ட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கு? அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்காம, ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயத்த ரோல் பிளே அவர மாரியே செஞ்சு காட்டுவாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தா, அவங்க செய்ய வேண்டியது எல்லாமே அவர்ட்ட இருக்க பாசிட்டிவ் நல்ல விஷயத்த மட்டும் செஞ்சு காட்டணும். அப்படி ரோல் பிளே பண்ணும்போது அந்த ஆக்டிவிட்டியும் எல்லாருக்கும் புரியும். அவர் யாருன்றதும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதனால வந்து நம்ம அப்ரிசியேஷன் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி முடிச்சாங்க. ஹியூமன் பாடியிலயும் வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஹெல்த்தி பாடி பிளஸ் ஹெல்த்தி மைண்ட் இருந்தா தான் ஹாப்பி மேனா இருக்க முடியும். ஹெல்த்தி பாடி எப்படி இருக்கும்? டெய்லி எக்சர்சைஸ் பண்ணும்போது இருக்கும். அப்ப நம்ம உடம்புக்கும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய கண்ணு இருக்கு. மைண்ட் இப்படி யோகா பண்ணும்போது நமக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இது 2ம் இருக்கும்போது நம்ம கண்டிப்பா ஹாப்பியா இருக்க முடியும். இது வந்து பாடிக்கும், மைண்டுக்கும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது ஹாப்பி மேனா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா கன்க்ளூஷன் எல்லா ஸ்கில்லும் இருக்கு. அந்த ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்கணும். எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு அத டெவலப் பண்றதுக்கு என்ன வழின்னு பார்த்து அத கண்டிப்பா டெவலப் பண்ணணும்னு சொன்னாங்க. சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு சின்ன செய்கை மாற்றம் நமக்குள்ள இருக்கும்போது, அது ஒரு பெரிய இம்பாக்ட்ட உருவாக்கும் அப்படின்னு. எத செஞ்சாலும் ஒரு நாளோட செஞ்சு முடிக்காம, டெய்லி அத கன்சிஸ்டன்ஸியா பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ம். எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணும்போது, யாரு இவரு? இவர தான் அப்ரிஷியேட் பண்ணணும். இவர தான் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லாம, அவர் என்ன செயல் யாரா இருந்தாலும், அவர் என்ன செயல் செஞ்சார் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சு, அந்த செயலை மட்டும் நாம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த பெர்சன இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. அதுதான் அப்ரிசியேஷனுக்கு உண்டான வேல்யூ குடுக்கும். அவருக்கும் நல்ல வேல்யூ குடுக்கும். நமக்கும் நல்ல வேல்யூ குடுக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து கன்க்ளூட் பண்ணாங்க. அடுத்த நாள் வந்து மேக் யுவர் மார்க் அப்படின்னு சொல்லி ஜேசி பிரபு சார் எடுத்தாங்க. ஸோ அவர் என்ன சொன்னார், எதுக்காக மேக் பண்ணோம்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள க்ரோ பண்றதுக்கும், லீட் பண்றதுக்கும், நம்ம ஷைன் ஆவறதுக்கும் பண்ணணும். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் அல்ல, தடம் பதித்து நடப்பவனே மனிதன் அப்படின்னு. பாதையை தேடாதே உருவாக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேக் எ மார்க்குக்கு ஒரு அக்ரோனியம் போட்டாங்க. மூவ்னா மூவ் ஃபார்வர்ட் கீப் கோயிங் இஃப் யூ ஃபேஸ் எனி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மூவ் பண்ணிட்டே இருந்தோம். உன்னால ஓட முடியல, நடக்க முடியல, தவழ்ந்து போறதுனால உருண்டு போ. ஆல்வேஸ் மூவ் ஃபார்வர்ட். எப்பவுமே நேற்றை விட இன்னைக்கு பி பெட்டர். நம்ம இது சொல்றதான், ஜேசி சொல்றதான். டே பை டே மூவ் ஆயிட்டே இருக்கணும். ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கணும் அப்படின்றதான் எய்ம் ஹை. உள்ளதெல்லாம் உயர்வுகள். பெருசா நம்ம எய்ம் பண்ணும்போது கண்டிப்பா அத அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்றது தான் வந்து அவர் சொன்னாரு.
கீப் ட்ரையிங். எப்பயுமே வந்து முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சியின்மை முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஆல்வேஸ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இறங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுதான் வந்து நமக்கு நிறைய ஸ்கில்ல நம்ம கிட்ட டெவலப் பண்ணி கொடுக்கும் சொன்னாரு. என்கரேஜ் அதர்ஸ். எப்பயுமே நாம பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் டைம் தான் பார்த்தோம், அப்ரிசியேஷன் பார்த்தோம். நாம அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது, என்கரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கும் ஸ்கில் டெவலப் ஆகும். நமக்குள்ள இருக்க ஸ்கில்லும் டெவலப் ஆகும். எஸ் டு நியூ திங்ஸ். எப்பயுமே புதுசான விஷயங்கள்ல அப்டேட்டடா இருக்கணும். புது விஷயங்களை கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நாம் வந்து எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படின்னு சொல்லுது. ஓ ஃபார் ஓன் யுவர் ஆக்ஷன். உங்களுக்குன்னு ஒரு தனி ஆக்ஷனை உருவாக்கிங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் நீங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நீங்க செய்யற ஆக்ஷன் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், அது எதா இருந்தாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ எல்லாரும் செய்யாம புதுசா நாம செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. யூஸ் யுவர் டேலண்ட். நமக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு. அது எப்ப கிடைக்கும்னா அனுபவங்கள் மூலியமா தான் வெளில வரும். அதனால ஆல்வேஸ் நம்ம நிறைய விஷயங்கள அனுபவப்படும் போது, செய்யும் போது, இன்வால்வ் பண்ணும்போது நம்மளுக்குள்ள இருக்க டேலண்ட் வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரிமெம்பர் டு க்ரோ. எப்பயுமே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுங்க. நம்ம எப்பயும் வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து மைண்ட்ல வச்சுட்டு எந்த ஒரு செயலும் செய்யும்போது நம்ம டெவலப் நம்மளுடைய மார்க்கை மேக் பண்ண முடியும். ஸோ மேக் எ டிஃபரன்ஸ். எல்லாரும் செஞ்சதை நாமும் செய்யாம நம்ம புதுசா செய்யும்போது கண்டிப்பா நம்மளுடைய மார்க்கை நம்ம ஏற்படுத்த முடியும். ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட். எப்போ செய்யும் போது ஃபுல் எஃபர்ட்டோட செய்யணும். நம்மளோட பெஸ்ட் நம்ம அங்க கொடுக்கும்போது கண்டிப்பா உங்களோட மார்க்கை நீங்க வந்து கொடுக்க முடியும். ரீச் அவுட் டு ஹெல்ப். எல்லாருக்கும் உதவக்கூடிய மனசு இருக்கும்போது கண்டிப்பா மதர் தெரசாலாம் இன்னைக்கு எப்படி எல்லாருக்கும் தெரியுறாங்க அப்படின்னா அவங்க மார்க் பண்ணிருக்காங்கன்னா ரீச் அவுட் ஹெல்ப் தான். அதை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு. கீப் பிலீவிங். எல்லாருமே நம்பிக்கை வைப்போம். முதல்ல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை தான் வாழ்க்கையை உருவாக்கும். விடியும் என்று விண்ணை நம்ப முடியும் என்று நம்பினால் நீங்க வந்து உலகத்துல மார்க்க ஏற்படுத்தும், உன்னுடைய மார்க்கை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. ஸோ அப்புறமா ஒரு 3 புக்ஸ் அவங்க ரீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்ஸ் அப்படின்னு ஸ்டீஃபன் கவி புக்ஸ், அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஜேம்ஸ் கிளியர், யூ கேன் வின் ஷூ கேர் புக். இந்த 3 புக்கும் படிக்கும்போது கண்டிப்பா நம்ம ஒரு மார்க் ஏற்படுத்த முடியும்னு சொல்லி முடிச்சாங்க. அடுத்து டே 5 ஹேண்ட்லிங் கிரிட்டிசிசம் பை ஜேசி வரப்பிரசாத் சார் எடுத்தாங்க. அவர் ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னு கேட்டாரு. உங்க எக்ஸ்பீரியன்ஸை எங்கேயாவது நீங்க கிரிட்டிசைஸ் ஆயிருக்கீங்களா, அதை பத்தி உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் 2 வகையான கிரிட்டிசிசம் சொன்னாரு. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ல என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து ரெஸ்பெக்ட், நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணி நம்மளுடைய தவறுகளை திருத்தக்கூடிய ஒரு கிரிட்டிசிசம் தான் அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொன்னாரு. அதுக்கு சில நிறைய இது உதாரணங்களை சொல்லியிருக்காரு. அதுவும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து இவர் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த விதமாவது நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அது அக்ரெசிவா இருக்கும், கண்டிஷனிங்கா இருக்கும், நம்மளை டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கும், ஹேஷா சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமும் இருக்கும். போத் 2 விமர்சனங்களும் நமக்கு வரக்கூடியதுதான். அதை பத்தி நிறைய பேசினாரு. இதுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கம்போஸ்னேட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஆட்டிடியூடு இருக்கவங்க இதை செய்வாங்க. இதை வந்து ஹார்ம் பண்ணோம், இன்சல்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்கவங்க தான் இதை பண்ணுவாங்க. இன்டென்ஷன் ஹெல்ப் பர்சன் டு இம்ப்ரூவ் ஒர்க். நம்மளுடைய ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுன்ற மைண்ட் செட் இருக்கவங்க கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. பர்சனல்ல வந்து ஹர்ட் பண்ணணுன்ற இருக்கவங்க வந்து டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் த கிரியேட்டர். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதை புரிஞ்சுட்டு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. உங்களோட ஃபோக்கஸ் ஆன் த கிரியேட்டர் நாட் கிரியேஷன். அதாவது லாஸ்ட் டைம் சொன்னதுதான். உங்களுடைய ஆக்ஷனை பத்தி பார்க்காம உங்களை பத்தி பார்க்குறவங்க சஜஷன் அண்ட் டிப்ஸ் டு இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இங்க இம்ப்ரூவ் பண்றவங்க தான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். டு நாட் ஆஃபர் சஜஷன் அண்ட் கிஃப்ட். தர மாட்டாங்க. ஸ்பெசிஃபிக், கிளியர், டீடைல் அண்டு ஆக்ஷனபிள். உங்களோட நல்லது கெட்டது என்னது அப்படின்றத கிளியரா வந்து உங்களுக்கு சொல்லி அதை வந்து செயலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான வழிவகை சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்க, வேகா சொல்லிட்டு போயிடுவாங்க. கிரிட்டிக்ஸ் ஆர் யூசுவலி எக்ஸ்பர்ட்ஸ். இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இக்னோரண்ட். அவங்க சொல்றதெல்லாம் நம்ம வந்து கேட்கணும்னு அவசியமே இல்லை. அதை இக்னோர் பண்ணிட்டு போகலாம். அடுத்து தேங்க் அண்ட் இம்ப்ரூவ் அவர்
இது உங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணக்கூடிய ஆளா நம்ம இருக்கணும். கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நம்மளுடைய ஒர்க்க இம்ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றதுக்காக நம்ம எதுக்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியமோ, அப்செட் ஆக வேண்டிய அவசியமோ இருக்காது. ஸோ இத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, எது கன்ஸ்ட்ரக்டிவ், எது டிஸ்ட்ரக்டிவ்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஹேண்ட்லிங் கிரிட்டிசிசத்த எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. எப்பயுமே ஒரு விமர்சனம் குடுக்குறாங்கன்னா, நம்ம காமா இருந்து அத கவனிக்கணும். நல்லா ஃபுல்லா டீப்லி அத லிசன் பண்ணணும். அப்புறம் எவாலுவேட் பண்ணணும். இந்த கிரிட்டிசிசம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா, டிஸ்ட்ரக்டிவான்னு எவாலுவேட் பண்ணி, அதுக்கேத்த மாரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது, அந்த கிரிட்டிசிசத்த நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். எதுக்கு கிரிட்டிசிசத்த நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் குரோத், ஸ்ட்ரெங்தனிங் ரிலேஷன்ஷிப், இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன், கன்டினியூஸ் லேர்னிங், செல்ஃப் அவேர்னஸ், ரெட்யூஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் நாம வந்து கிரிட்டிசைஸ ஹேண்டில் பண்ணணும். பண்ணியே ஆகணும். ஸோ அடுத்தது வந்து ஹேண்ட்லிங் லெகசிஸ். லெகசிஸ பத்தி முத்துகிருஷ்ணன் சார் எடுத்தாங்க. சார் இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு சார்? 2 மினிட்ஸ்ல முடிச்சிட்டுங்களா? முடிச்சிருங்க சார். வாட் இஸ் மீன் பை லெகசி அப்படின்னு சொன்னாரு. சம்திங் வி ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அடுத்த ஜெனரேஷன் நம்ம எதை ஒண்ணு கடத்தணும்னு நினைக்கிறோமோ அதுதான் வந்து லெகசின்னு சொன்னாரு. நம்ம ராணிப்பேட் பவர் சிட்டிக்கும் ஒரு லெகசி கிரியேட் பண்ணியிருக்காரு நம்ம பிஎம்கே சார். டைம் கான்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆரம்பிச்சு டைம் முடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ அதுதான் நம்மளோட லெகசி அப்படின்னு சொன்னார். நம்ம எதெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் கடத்தலாம் அப்படின்னா எத்திக்ஸ், மாரல் வேல்யூஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் இதை வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. இதுல 2 கைண்ட் ஆஃப் லெகசிஸ் இருக்கு. ஒன்று டேஞ்சிபிள், ஒன்று இன்டேஞ்சிபிள். கண்ணால் பார்க்கக்கூடியது ஒன்று, பார்க்க முடியாத ஒன்று. பார்க்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொத்து அந்த மாதிரி விஷயங்கள். டேஞ்சிபிள்னா நம்ம வந்து அறிவு கடத்துறது, ஒரு ஆக்ஷனை கடத்துறது, நம்மளுடைய மரபு கடத்துறது, இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. அப்படின்னு 2 இதனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் கிடைக்கும். ஒரு பயமற்ற எதிர்காலத்தை பற்றி பயமற்ற ஒரு ஃப்ரீ லைஃப், ஹேசல் ஃப்ரீ லைஃப் கிடைக்கும். நம்ம லைஃப்ல முன்னேறதுக்கு உண்டான எல்லா இத நம்ம கடத்திட்டு போகும்போது, அவங்க முன்னேறதுக்கு அங்கருந்தே டெவலப் ஆயிட்டு போவாங்க. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. இதுல என்னென்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல நம்மளோட மரபுகளை நம்ம ஜெனரேஷன் கடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. டெக்னாலஜி பயங்கரமான ஒரு நெகட்டிவ் அ எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் வந்து டெக்னாலஜி இன்னைக்கெல்லாம் காட்டுது. சோசியலா வந்து நெறைய மக்களோட நம்ம வந்து பழகும்போது, அங்கருந்து ஒரு கல்ச்சர கத்துட்டு வருது. அது நம்மளோட இம்பாக்ட் பண்ணுது. அப்புறம் பொலிட்டிக்கலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு உதாரணம் சொன்னாரு. பொலிட்டிக்கலா அவங்களுக்கு தேவைன்றதுனால ஒரு கல்ச்சர நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட புகுத்துறாங்க அப்படின்னு சொன்னாரு. கல்ச்சுரல் நம்ம நெறைய விஷயங்கள பார்க்கும்போது, அங்க இருக்கிற கல்ச்சருக்கும், நம்ம இருக்கிற கல்ச்சருக்கும் அத வந்து நம்ம விரும்பி நம்மளோட கல்ச்சர்ல புகுத்தும்போது, அங்க வந்து அந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னாரு. அடுத்து எல்பிஜின்னு ஒண்ணு சொன்னாரு. லோக்கலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் மிங்கிள் டுகெதர் வரும்போது நம்மளுடைய கல்ச்சர் அவங்களுக்கும், அவங்களுடைய கல்ச்சர் நமக்கும் ஒண்ணா மிங்கிள் ஆகும்போது, அதுல தேவையான கல்ச்சர் இல்லாதத எடுத்துக்காம, தேவையில்லாத கல்ச்சர் நாம எடுத்துக்கும்போது, என்ன ஆகுதுன்னா, இந்த மாரி மரபுகளை கடத்துவதில வந்து ரொம்ப பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெறைய லெகசி அவர் சொன்னாரு. இன்டெகிரிட்டி அது அ எப்படி இருக்கணும், நெறைய விஷயங்கள் சொன்னாரு. அதுல நமக்கு எது வேணும் அப்படின்றத வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸ் பண்ணி அது என்னன்றத ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்றது மட்டும் இல்லாம, அத வந்து பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணத நம்ம எல்லார்ட்டயும் நான் கரெக்ட்டா பண்ணியிருக்கேனான்னு ஃபீட்பேக் வாங்கணும். ஃபீட்பேக் வாங்கி அத டாக்குமெண்ட் பண்ணணும். டாக்குமெண்ட் பண்ணி அத நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கடத்தும்போது, இந்த லெகசிய நாம மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. இத யாரால முடியும்? நம்மள மாரி ஒரு என்ஜிஓல தான் முடியும். இத பொலிட்டிக்கலாவோ இல்ல வேற யாராலயும் பண்ண முடியாது. நாம தான் நல்ல விஷயங்கள் நாட்டுக்கு சொல்லி தரோம். ஸோ இந்த லெகசிய கடத்துறது நம்மள மாரி ஒரு நான் ஆர்கனைசேஷனால தான் முடியும்னு சொல்லி முடிச்சாங்க. தேங்க் யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஜேசி திருக்குமரன் அவர்களே, கடந்த ஒரு வாரமாக நமது ஜேசி பயிற்சியாளர்கள் மூலமாக வழங்கப்பட்ட பல்வேறு பயிற்சிகளை இன்று ஒரு 40 நிமிடங்களில் தெள்ளத் தெளிவாக பார்வையாளருக்கு புரியும் வண்ணம் எளிமையாக விளக்கி தொகுத்து வழங்கியுள்ளார்கள். நேரம் கருதி ஒரே ஒரு பார்வையாளர் மட்டும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். உங்களுடைய ஒலிப்பானை திறந்து கருத்து தெரிவிக்கலாம். சார், யாராவது கருத்து சொல்றீங்களா? சரி. ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கம் சார். எப்பவுமே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அட்டன் பண்ண முடியுமா, அதுவும் கான்சென்ட்ரேட்டடா பண்ண முடியுமான்னு கொஞ்சம் டவுட்டா தான் சார் இருந்தது. ஆனா அதை ஃபுல்லா இந்த 1 டேல இந்த 40 மினிட்ஸ்ல அதை ரீவைண்ட் பண்ணி இவ்வளவு ஒரு கிளாரிட்டியா அவங்க ஸ்பீக்கர் சொன்னதை விட இவர்களுடைய கிளாரிட்டி வந்து
உண்மையிலேயே ஆசம் சார். அப்ப எவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்கணும், எவ்வளவு நோட்ஸ் எடுக்கணும், அதை சம்மரைஸ் பண்றதுன்றது என்ன, நான் சிலதெல்லாம் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் அதை வந்து கிறிஸ்பியாவும் கொடுக்கணும், வளவளன்னு கொடுக்க முடியாது. அதெல்லாம் பண்ணும்போது இவ்வளவு அழகா பாயிண்ட் எடுத்து பண்ண திருக்குமரன் சார், உண்மையிலே நீங்க லயன்ஸ் கிளப்ல இருக்கீங்களா சார்? எஸ் சார், இருக்கேன் சார். ஓகே ஓகே. அதான் நான் காஞ்சிபுரம் லயன்ஸ் கிளப் ஹோஸ்ட் கிளப்ல இருக்கேன். உங்களை மீட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பேசுறேன் சார். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்கனைசேஷன், அதுவும் இந்த மாதிரி இந்த சர்வீஸ் கொடுக்குற ஆர்கனைசேஷன் பீப்புளால மட்டும்தான் இவ்வளோ பிசினஸையும் பார்க்கணும், இதையும் பண்ணணும் போது இட்ஸ் வெரி சேலஞ்ச் அண்ட் யூ டிட் சார். அதுன்னு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். கீப் இட் அப். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி திரு கிரி அவர்களே. ஒவ்வொரு வாரமும் தவறாது இந்த வீக் ரன் டவுன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான ஒரு கருத்துரை வழங்கினீர்கள். அடுத்ததாக இன்றைய நிகழ்வின் பயிற்சியாளர் இன்றைய பயிற்சியினை பற்றிய கருத்துரை. தேங்க்யூ சார். அதாவது ஒரு ஒரு பாடத்தை வந்து முதல்ல ஒரு புக்கை படிக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதே புக்கை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்குள்ள ஒரு வேற வேற புது புது தாட்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ அன்னைக்கு இருந்த மைண்ட் செட்டுக்கும் இன்னைக்கு இருந்த மைண்ட் செட் நம்ம எவ்வளவு டெவலப் ஆயிருக்கணும். நம்ம லைவா அந்த ப்ரோக்ராம் கேட்கும் போதும் திரும்ப அதை ரீகால் பண்ணி நம்ம எழுதும் போதும் நமக்குள்ள நிறைய சிந்தனைகள் தானா உருவாகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இந்த வீக் ரன் டவுன்ல கிடைக்குது. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஏற்படுத்தின முதல்ல மோகன்குமார் சாருக்கு நான் இங்க வந்து தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலே உங்களுடைய தேங்க்யூ சார். கருத்துரைக்கு நன்றி சார். அடுத்த நிகழ்வாக நன்றி வரை ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி இயக்கத்தின் வாழ்வியல் நெறிமுறை பற்றிய கருத்து தொகுப்பினை இந்த வாரத்தில் சிறப்பாக வழங்கிய பயிற்சியாளர் ஜேசி திருக்குமரன் அவர்களுக்கு நன்றி. மற்றும் இன்றைய பயிற்சியில் பகிர்ந்துள்ள பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி வாழ்வியல் நெறிமுறைகள் பயிற்சி நிகழ்வு முறைப்படி ஒத்திவைக்கப்படுகிறது. தேங்க்யூ. சார் பிஎம்கே சார். சார் சொல்லுங்க. சிறப்பா இருந்தது. அடுத்த வாரம் நீங்களே பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கேசவன் 2 நாளா எனக்கு இது அனுப்பவே இல்லை. அந்த இது வீடியோ ரெக்கார்டு அனுப்பிச்சிருந்தாருன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். பட் அது லாஸ்ட் டைம்ல டைம் முடிஞ்சதுனால நான் மெயில்ல வச்சுட்டு மட்டும் எடுத்து போட்டேன். அடுத்த வாரம் பண்றேங்க சார். அடுத்த வாரம் செந்தில் சார் என்ஜிஎஸ்ல இல்ல, செந்தில் மூணு சார் கேட்ட அவரே இல்லன்றாரு. நீங்க பண்ற பெட்டர் நினைக்கிறேன். படிக்கிறீங்களா? 18th இல்ல, அடுத்த வாரம் என்எல்சி விசிட் போறேன், மேரேஜ் இருக்கு. அதனால 2 நாள் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருக்கவே மாட்டேன். அப்படியா? சூப்பர். அதுதான் சார். பாஸ்கரன் சார் பிஎம்கே நீங்க பண்ணிடுறீங்களா? இல்ல அவர் போயிட்டு சார் மோகன்குமார் சார் பிஸியா இருக்காரு. என்ன அட்மினா இருக்காரு சார். நல்லா தெளிவா கிளியரா ரொம்ப நிறுத்தி நிதானமா நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலா அவரு வரபிரசாத் சார் எடுக்கும்போது நான் இது டிராவல் உச்சிப்புலி ராமேஸ்வரம் டிராவல் நைட்டு பாதி கேட்டுச்சு, பாதி வீடியோ பத்தி சொல்லவே முடியல. வீடியோ எனக்கு சுத்தமா வரவே இல்லை. ஸோ அது என்ன சொன்னாருன்றதே யாரையும் கேட்டுக்க முடியல. அந்த ரெக்கார்டும் இல்லை. மீதியெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ அதை பத்தி ஒரு பாயிண்ட் கூட சொல்லலாம். அந்த வீடியோல என்ன சொன்னார் அவரு? எதுக்கு சார்? அந்த வீடியோ ஒன்று காமிச்சார் இல்லையா, ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ காமிச்சாரு. பிளாக் ஹோல். அந்த பிளாக் ஹோல்ன்றது வந்து அது என்ன சொல்றாருன்னா, அதான் நம்ம சொன்னல பார்த்தீங்களா, நம்மளுடைய ஆசை வந்து நம்ம நிறைய பட்டுட்டே இருக்கோம். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அந்த என்ன பண்றோம், அந்த ஆசைக்கு நம்ம வந்து அதுக்கு அடிமையாகாம அதுக்குள்ளே சிக்கிடுறோம். அதுக்கு அது சிக்காம நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து கொண்டு வந்தாரு. அதுதான் கடைசியா அந்த பிளாக் ஹோல் இருக்கும், அது தலையோட உள்ளே அவரே விழுந்துருவாரு. அதுல அந்த நீங்க பிளாக் ஹோல்ல போட்டு பார்க்க சொன்னாரு உங்களை. இல்ல பார்க்க சொன்னாரு. பட் அதான் நான் திரும்ப ரிட்டர்ன் வந்து இன்னைக்கு திரும்ப அது லேட் ஆகி போச்சு. சரி ஓகே சார். குட் ஈவினிங் சார். திருக்குமரன் நல்லா இருந்ததுப்பா ப்ரோக்ராம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூப்பரா பண்ணாங்க. நல்லா பண்ணியாக்கலாம். அப்புறம் ஏன் என்டிடிஎஸ்ல ஃபெயில் பண்ணாங்கன்னு
இல்ல Very சார், nice. எம்பிபிஎஸ் ஃபெயில் பண்றதுக்கு காரணம் வந்து என்னோட ஆ. புவர் இங்கிலீஷ் தான் சார். என்னோட புவர் இங்கிலீஷ் தான் சார். ப்ரொனன்சியேஷன் வரல. அதுதான். மத்தபடி அவர் வேற எதுவுமே சொல்லல. எல்லாமே இருக்கு. ஆனா நேஷனல் ட்ரெய்னர் ஆகணும்னா உங்களுக்கு வந்து அது எப்படின்னா சார், ஃப்ரீக்வென்ட்டா வந்து நம்ம இன்ஸ்டன்ட்டா வந்து நம்ம ஒரு